வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுது. 4வது மாதம் 2025. 1 மணிக்கான டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. கம்மியான நம்பர்ஸ் தான் கொண்டு கொடுக்குறோம். ஸ்ட்ராங்கான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் 1 மணிக்கு வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கையில் 947 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா பி போர்டு 4, சி போர்டு 7 நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். முன்னாடி நாள் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 4 எடுத்திருந்தோம், சி போர்டில் 7 எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 947ன்னு வந்துருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். பிசி 47ங்கிறது வின் ஆகிருக்கு. போர்டுலையும் பி போர்டு, சி போர்டு 2 போர்டு நமக்கு வின் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான். முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நீங்களே பார்க்குறீங்க. தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொடுக்குறேன். நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் என்ன பாஸ் ஆகிருக்குதுன்னு பார்க்கையில் பி போர்டு 4, சி போர்டு 7ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 947 ரிசல்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது நமக்கு இன்றைக்கி புதன்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. எல்லாருமே ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே நம்ம பார்க்கலாம், பெஸ்ட் நம்பராகவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சில நம்பர்ஸை நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். உங்கள் கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே எல்லா நம்பர்களும் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. ஏ போர்டில் நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே ஃபுல்லாகவே நம்ம கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ராங்கான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு கொடுக்குறீங்க. நீங்களே பார்க்குறீங்க. ஏ போர்டில் 5 எடுத்திருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 3 எடுத்திருக்கோம், சி போர்டில் 0 எடுத்திருக்கோம். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. இப்போ நமக்கு ஏ போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். பி போர்டில் 3 எடுத்திருக்கோம், சி போர்டில் 0 எடுத்திருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. பெண்டிங் நம்பர்ஸை நம்ம மேட்ச் பண்ணியும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். வாங்க. நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் 5 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 0 19 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா ஏ போர்டில். பி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் நீங்களே பாருங்கள். 2 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 3 36 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 5 15 நாள் 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 6 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 9 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 2 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 5 43 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 6 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 0 நமக்கு 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் போல் எடுக்கிற கெஸ்ஸிங்கை வச்சு பார்க்கையில் ஆல் போர்டு இன்றைக்கி 5 வரணும், 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. 5 எடுத்துக்கலாம், கண்டிப்பாக சொல்லுறேன். 5ஆம் நம்பர் வரணும், 0 வர்றதுக்கும் 100% வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் இன்றைக்கி நீங்கள்
1,00,000% எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக சொல்கிறேன், வெற்றிங்கிறது நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். எல்லாருமே பார்க்குறீங்க, ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கையில வந்து இன்றைக்கி 5 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 0, 5 இதுதான் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே தான் ஃபுல்லாகவே கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க, கண்டிப்பாக நமக்கு வெற்றிங்கிறது தொடர்ந்து கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் ஃபுல்லாகவே வந்து நம்ம கெஸ்ஸிங்கை வந்து தொடர்ந்து கொடுக்குறோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோங்கிறது பார்த்திங்கன்னா. இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸை நம்ம பார்த்தோம். இதை மேட்ச் பண்ணி நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துருவோம் வாங்க. ஏ போர்டில் வந்து நமக்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கையில். பி போர்டில் 8 கணக்கில் வருதுன்னு கணக்கில் நல்ல நம்பர் தான். பி போர்டு 8 எடுத்துக்கலாம். சி போர்டில் 4 எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே தான் கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க, நமக்கு எப்போதும் போல் கெஸ்ஸிங்கில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். ஏ போர்டு வைக்கிற நம்பர்கள் 5ஐயும் 0வையும் எடுத்துக்கலாம். பி போர்டில் 3ஐயும் 8ஐயும் எடுத்துக்கலாம். சி போர்டில் 0வையும் 4ஐயும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நம்ம போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். பாக்ஸில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க, பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி தான் அதுவும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல் போர்டு வைக்கிற நம்பர் பார்த்தீங்க 1,00,000% ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து 5ஆம் நம்பரும் 0வும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. நீங்களே பார்த்தீங்க, கம்மியான நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஸ்ட்ராங்கான வின்னிங்கையும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க எல்லா நம்பர்களுமே. இன்றைக்கி வந்து பாக்ஸில் வந்து நான் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்து எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 530 ஒரு நம்பர் பாக்ஸில் எடுத்திருக்கோம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க 530. அதே மாதிரி நமக்கு 5, 0, 5, 0 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகம்தான். அதே மாதிரி 8 வந்துச்சுன்னா நீங்களே பாருங்கள், 508 508ஐயும் 530ஐயும் பாட்ஸுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். பாட்ஸில் வந்து இந்த 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸ்ட்ராங்கான வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே இங்கே வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கிலையும் உங்களுடைய கணக்குலையும் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கணும். எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். 530 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 084, 018 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களுமே தொடர்ந்து உங்களுக்கான வின்னிங்கை வந்து ரெகுலராகவே எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். 103ன்னு சொல்லி ஒரு நம்பர் வந்திருக்கு. 103 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்காங்க. 530, 084, 018 எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுக்கும் வின்னிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். சப்போர்ட் நம்பர்னு பார்க்கையில் நீங்களே பாருங்கள், 248 ஒரு நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி கிடச்சிருக்கு. 248. அதே மாதிரி நமக்கு டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா 535 இதுவும் நல்ல நம்பர் தான். 105 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இங்கே வந்து நான் ஸ்ட்ராங்கான நம்பரையும் பெஸ்ட் நம்பரையும் மட்டும்தான் கொடுக்குறேன். நீங்களே பார்க்குறீங்க, எல்லாருக்குமே வின்னிங்கிறது தொடர்ந்து கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணியும் கலந்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன்.
158ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். 105, 535, 248 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம மொத்தம் வந்து இன்றைக்கி 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 4 நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்த நம்பர் நம்ம பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் சார்ட்டை கணக்கு பண்ணியும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். 48 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 30ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி 03 எடுத்திருக்கேன், கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். டபுள்ஸ் வந்தால் 11 நமக்கு கணக்கில் இருக்குது. அதே மாதிரி 50 எடுத்துக்கலாம், வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்தான். 05ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே எடுத்துக்காங்க. கம்மியான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து இன்றைக்கி 6 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். 48, 30, 03, 11, 50, 05ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு பிசி மட்டுமே வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் இன்றைக்கி பிசியில் 48 கணக்கில் இருக்குது. 84ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். 48, 84. இதை விட்டால் நமக்கு 30ன்னு ஒரு நம்பர் கணக்கில் இருக்குது. பிசி மட்டும் நம்ம 3 நம்பர் கொடுக்குறோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 30 எடுத்துக்கலாம், 84 எடுத்துக்கலாம், 48ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸ் தான் நான் வந்து மொத்தமே வந்து உங்களுக்காண்டி இன்றைக்கி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்கீங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. கம்மியான நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பிசியில் மட்டுமே இந்த 3 நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 30, 84, 48 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. ஸ்ட்ராங்கான வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும். எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். நமக்கு வந்து 10, 84, 10, 48 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதை விட்டால் உங்களுக்கு 95, 530ங்கிறது நல்ல நம்பராக இருக்குது. 95, 530ங்கிறது நல்ல நம்பராக இருக்குது. எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். 95, 530ங்கிறது நமக்கு உள் நம்பர் 1 வந்து ஏ போர்டில் 5 வந்து, பி போர்டில் 6 வந்து, சி போர்டில் நமக்கு 5 வந்துச்சுன்னா டபுள்ஸா 15, 61, 15, 61, 95, 30, 10, 48, 10, 84 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. 100% பெஸ்ட்டு நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராகவே வந்து நம்ம கேஎலுக்கும் டிஎருக்கும் தொடர்ந்து ரெகுலராக வந்து நம்ம கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அதை மட்டும்தான் ரெகுலர் கெஸ்ஸிங்காக கேஎலுக்கும் டிஎருக்கும் ரெகுலராக வந்து நான் கொடுக்குறேன். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ரெகுலர் கெஸ்ஸிங் ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராகவே கிடைக்கும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், கால் பண்ண வேண்டாம். 93 600 46 847. இன்றைக்கி வந்து நமக்கு புதன்கிழமை நடக்குது. 1 மணிக்கான கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா கேளுக்கான கெஸ்ஸிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்லாம் ஆல் போர்டு 2, 1 தான் எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 120ன்னு வந்துருந்துச்சு. 127 எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 120. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் நேற்றும் நமக்கு கிடச்சிருந்துச்சு. கேஎலுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லேயும் சரி, டிஎருக்கு கொடுத்த கெஸ்ஸிங்லேயும்
இன்றைக்கும் நம்ம டியருக்கும் கேஎலுக்கும் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணியும் கலந்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.